என்னடா அவ தான் சொல்றானே நீயும் அவளுக்கு ஏத்தாப்ல சரி நீ ஃபங்க்ஷனை வை அப்படிங்கிற. மா அவங்க விருப்பப்பட்டு சொல்கிறாங்க, எதுக்குமா வம்பு? ஏற்கனவே ஜேஸ்டி பெரிய பொண்ணு அனுப்ப இப்படித்தான் வந்து சொன்னுச்சு. நம்ம முடியாதுன்னு சொன்னோன்னே ரொம்ப கோவப்பட்டுட்டு என்னென்ன பண்ணுச்சு பார்த்தியா? கொஞ்ச நாள் பேசவே இல்லை நம்ம கூட. அது மாதிரி எதுக்கு நம்ம கோவப்பட்டுட்டு? விடுமா, ஃபங்க்ஷன் வைக்கட்டும். எப்போவா இருந்தாலும் அதுக்கு செய்கிற செய்முறையை நம்ம செஞ்சு தானே ஆகணும். செய்வோம். என்னமோ பண்ணு, உன்னால முடியாதுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ முடியும்னு சொல்ற. அதுக்கு மேல ஓ விருப்பம், செய்ய போறது நீ. அதுக்கு மேல நான் என்ன சொல்ல? என்னமோ பண்ணுப்போ. விடுமா, நீ ரொம்ப டென்ஷன் ஆகாத, நான் பார்த்துக்கிறேன். சரிப்பா, எப்படி பார்க்குறேன்னு தெரில, பார்ப்போம். சத்யா, நீ என்ன நினைக்கிற இதை பற்றி? நான் என்ன அர்ஜுன் மாமா நினைக்கிறது, நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க ஃபங்க்ஷன் எப்போ வேணாலும் வச்சுட்டு போட்டோம். அவங்களுக்கு செய்கிற சீர்முறையை செஞ்சிட்டோன்னு வைங்களே, நம்ம பாட்டுக்கு அக்கடான்னு இருக்கலாம். ஏன்னா அது எப்போ பார்த்தாலும் ஒரு சொல்லுக்கடன் மாதிரி சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. எதுக்கு நமக்கு வம்பு? செஞ்சா செய்யட்டும், விடுங்க. ஆமாம் சத்யா, நானும் அதான் நினைக்கிறேன். அதான் சரிக்கா நீ செய்யின்னு சொல்லிட்டேன். நான் சொன்னதில் ஒன்றும் தப்பு இல்லைல்ல சத்யா? இல்லை மாமா, நீங்கள் சொன்னதில் ஒரு தப்பும் இல்லை. சத்யா, நம்மளால முடியாதா? ஒரு எத்தனை பவுன் போடலாம் சொல்லு? 5 பவுன் போதும் அர்ஜுன் மாமா, அதுக்கு மேலவா போடணும்? இல்லை சத்யா, ஏற்கனவே 5ன்னு சொன்னதுக்கு 13 பவுன் வேணும்னு கேட்டுட்டு ஒரே பிடிவாதம். 15 பவுன் வேணும்னு. இப்போ திருப்பி 5ன்னா ஒரு 9 போடலாமா? எப்படி அர்ஜுன் மாமா, உங்களால் 9 பவுன் போட முடியுமா? வேற வழி இல்லை சத்யா. அது கூட போடலன்னா வசந்தி அக்கா பெரிய பிரச்சனை தான் பண்ணும். சரி, என்ன பண்ணுறது, விடு. சரி, உங்களால் முடியாதது ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக உங்களால் போட முடியும் தான். நான் ஒன்றும் சொல்லலை, உங்களோட விருப்பம். நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. உங்களுக்கும் நான் சண்டைலாம் போடலை, இவ்வளோ போடாதீங்க அவ்வளோ பண்ணாதீங்க வைக்காதீங்கன்ட்டு. ஆனால் சண்டைலாம் நான் போடலை. உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்க, உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் மாமா இருப்பேன். சத்யா, நீ இது சொன்னதே எனக்கு போதும் சத்யா. சப்போர்ட்டாக இருப்பேன்னு சொன்ன பத்தியா, அதுவே எனக்கு போதும் சத்யா. கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். அவங்க ஃபங்க்ஷன் தானே, வைக்கட்டும். அவங்க எத்தனை தடவை வைக்கணும்னு கேட்டாலும் நம்ம முடியாதுன்னு சொன்னாலும் அவங்க என்னக்கா இருந்தாலும் வச்சு தானே ஆகணும். அவங்களுக்கும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துட்டு இருக்கு. சரி, காதை குத்தி தான் பார்க்கட்டும். காதை குத்தினா பிரச்சனையெல்லாம் சரியாயிடும்ல. நானும் அதான் எதுவுமே பதில் பேசல. சரி சத்யா, நான் கிளம்புறேன். சரிங்க மாமா, போயிட்டு வாங்க. வசந்தி சித்தி ஏன்னா அப்படி பண்ணுறாங்களோ தெரியல, புரிஞ்சுக்க மாட்டாங்க அவங்க மட்டும். நம்ம ஏதாவது வேணான்னு சொன்னோன்னா அப்போ தான் வேணும்னே பண்ணுவாங்க. சரி, என்னமோ பண்ணட்டும். ஏங்க, பிள்ளைக்கு 1 கிராமில் தோடு வாங்கினா சரியாக போவாதா? இதுக்கு என் தம்பிக்கிட்டலாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கணுமா? வேண்டாங்க, அவள் கண்ணகி ஓவராக பண்ணிக்கிட்டு இருப்பா. என்னத்துக்குங்க அங்கங்கெல்லாம் சொல்லிக்கிட்டு? வேண்டாம், விடுங்களே. இல்லை செல்வி, தாய் மாமா மடியில் வச்சு காது குத்துறது தான் முறை. அதுதான் நல்லதும். அதை பண்ணாமல் நம்ம இஷ்டத்துக்கு பண்ணால் நல்லா இருக்குமா? என்னதான் இருந்தாலும் தாய் மாமாலாம் எதுக்கு? காது குத்துறப்போ மாமா மடியில் வச்சு தான் குத்தணும். அவன் வரமாட்டானுங்க, சொல்லணுமே. போய் யார் போய் சொல்கிறது? நான் போய் உன் தம்பி வீட்டில் பேச முடியும்? நான் போலப்பா. எந்த விசேஷமாக இருந்தாலும் நீ தானே போவ. நீயே போய்க்க. ஏங்க, ஒன்றுனா சொல்ல போனால் ஒரு மாதிரி பேசுவாங்க. இவாரு உன் தங்கச்சியை கூட்டிக்க. ஃபோன் அடி, அதுக்கு ஃபோன் அடித்து வர சொல்லு. 2 பேருமா போங்க. எதுவாக இருந்தாலும் 2 பேருமா தானே போவிய. அதே மாதிரி இதுக்கும் 2 பேருமா போங்க. ஒன்றும் செலவு பண்ண வேணாம். வந்து மாமேங்கிற முறையில் நின்னா போதுன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வாங்க. அப்புறம் என்ன பண்ண சொல்கிற? அப்படிங்கிறிய? அப்படியே பண்ணவா? அட ஆமாம் செல்வி, அதே மாதிரி பண்ணு. அப்புறம் இதுக்கு மேலே என்ன பண்ண சொல்கிற? என்னைய 2 பேருமா போயிட்டு வாங்க, போங்க. ஃபோன் அடித்து உன் தங்கச்சியை வர சொல்லு. சரிங்க. செல்வி வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அவளை வர சொல்கிறேன். அவளை வர சொல்லி கூட்டிகிட்டு போனால் தான் சரி விட்டு வராங்க பேசுகிறதுக்கு. நான்லாம் பேச முடியாது. இப்போவே அவளுக்கு நான் ஃபோன் அடிக்கிறேன். செல்வி, கேட்குதாடி? கேட்குதுக்கா. ஓ, பேரனோட பெரும் பாடுபட்டுட்டு இருக்கிறேன். அவனுக்கு திரும்பி இட்லி விட்டுறதுக்குள்ள நான் படுற பாடு. அவங்க அம்மா கறி என்கிட்ட தள்ளி விட்டு கிளம்பிடுறாக்கா. அத்தையை பார்த்துக்கிடுங்க ஊட்டி விடுங்க தேன்னு. அவன் நான் வேற என்ன வேலைனாலும் பார்க்குறேங்க. உங்கள் பேரனுக்கு சாப்பாடு விட்டுற வேலை மட்டும் எனக்கு தராதியத்தேன்னு சொல்லிட்டு அவள் ஓடி போயிடுறாக்கா. என்னையே பாடா படுத்துறியான் இவன். ஆமாம் செல்வி, நல்லா இருக்கானா அவன்? எங்கே போன கூட பேசுகிறானான்னு பார்க்குறேன். ஆமாம், அவன் உன்கிட்ட உடனே அப்பாத்தா நல்லா இருக்கியான்னு கேட்க போகிறேன். பேசுறாளாம். சத்து வாயை வச்சுட்டு இருங்க. ஐயா, இந்தா பெரியப்பா பேசுறா. பேசு பேசு. அப்பதான் கூப்பிடுறியா சாமி? ஆமாட தங்கம், நம்ம பெரியப்பா தான் பேசிக்கிட்டு இருக்கு. அப்பத்தாட்ட பேசுறீங்களா? பேசுங்க.
என்னடா தங்கம் கேக்குதா? அப்பதான் பேசுறது உனக்கு? ஆமாடி, நான் உன் பெரிய பார்த்தா தாண்டி பேசுறேன். பார்க்க வர்றதுக்கு நேரமே கிடைக்க மாட்டேங்குது. இப்போ எங்க நான் உன்னைய பார்க்க வர்றேன்? கோச்சுக்கோ கூட. நீ ஏண்டி என்னை பார்க்க வர மாட்டேங்கிற, என்கிட்ட ஏண்டி பேசுறேன்னு கூட சொல்லுவேன். நான் ஒரு நாளைக்கு வாரையா உன்னைய பார்க்க. சரியாயா? சாப்பிட்டுக்கையா? பேசுடா, அப்பதான் உன்கிட்ட கேக்குது இல்ல, பேசி. எங்கேக்கா அது பேசுறேன்? அஹேன்னு தான் பேச தெரியுது. இன்னும் பேச்சு சரிவா வரலக்கா. என்னக்கா சத்யா நல்லா இருக்கால? அர்ஜுன் தம்பியோட போய் சேர்ந்து ஒரு பிரச்சனையும் இப்போதைக்கு இல்லைல்லக்கா? உனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டுதாக்கா இருக்குது. ஏன்க்கா? ஒன்றும் இல்லை செல்வி, இப்போதைக்கு பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அதை விட முக்கியமான விஷயம் இருக்குது, முக்கியமான வேலையும் இருக்குது நமக்கு. என்னன்னு கேளு. சொல்லுக்கா. இல்லை இருறா, வாங்கிக்கன்னா வாங்கிக்க மாட்டேன். தட்டை பிடிச்சி இழுக்கிற, அடி வாங்கிடுவேன். பேசாமல் உட்காந்துரு. அப்போ தட்டை பேசிட்டு உனக்கு ஊட்டி விட்றேன். ஏக்கா சொல்லு. செல்வி ஒன்றும் இல்லை செல்வி, பிள்ளைக்கு காது குத்தலான் இருக்கேன் நம்ம தம்பி பயலுக்கு. அதுக்கு தான் வசந்தி பிள்ளைகளுக்கு காது குத்துறாளாம். அவ சொல்கிறா நீ காது குத்தி விடுக்கா நீயும் தம்பிக்குங்கிறா. நம்ம குத்தலாம் தான், ஆனால் என்ன தாய் மாமன்ல பெரும்பாடு. பேசாமல் இருக்கா. தாய் மாமனு வேணாம், நமக்கு நாய் மாமனு வேணாம், உருத்தன்னு வேணாம். ரோட்டில் போகிறவனை கூட்டியாந்து மாமேன்னு உட்கார வச்சு அயமடியில் காது குத்தினா கூட ஒரு நல்லது கெட்டது. ஆனால் நம்ம கூட பிறந்தானே அவனையேக்கா நம்ம கூட்டிகிட்டு வரணும். அவனை சொல்லி கோளாறு இல்லை, அவன் கட்டினானே ஒருத்தி, அவளை சொல்லணும். என்னத்த சொல்கிறதுக்கு? இப்போ என்ன அவனை கூப்பிடணும்னு சொல்கிறியா? ஐயய்யா வேண்டாம் விடு. உனக்கு என்ன சீர் வரிசை செய்யணும்? நான் செய்கிறேன் உனக்கு எல்லாம். அவனை கூப்பிட்ற வேலையெல்லாம் வேணாக்கா. அவனை கூப்பிட்டு நம்ம அவமானப்படுறதெல்லாம் போதும், இதோட விடு. என்னங்க செல்வி இப்படி சொல்கிறா? அவனெல்லாம் கூப்பிட வேணாம், நான் உனக்கு அவ்வளோ சீர்வரிசை செய்கிறேன், நீ ஏன் அவனை கூப்பிட்ற? ரோட்டில் கூப்பிட்றவனை கூப்பிட்டா கூட மாமான்ட்டு வருவேன் அப்படிங்கிறாளேங்க. என்ன ஒன்றும் செய்ய வேணாம், அவன் மடியில் உட்கார வச்சு காதை குத்துனா மட்டும் போதும்னு சொல்லு. போய் கூட்டிக்கிட்டு வாங்க 2 பேரும் பேசி. செல்வி உங்கள் மாமா என்ன சொல்கிறாருன்னா? சொல்லுக்கா, என்ன சொல்கிறாரு? ஒன்றும் இல்லட்டி, கூட்டிகிட்டு வந்து ஒரு சீர்வரிசையும் செய்ய வேண்டாமா, மடியில் உட்கார வச்சு காதை குத்தினா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறாருடி. என்னடி வாரியா வீட்டுக்கு போவோமா? எனக்கு ஒன்று போகிறத பற்றி ஒன்றும் இல்லைக்கா, வாரேன். அங்கே வீட்டுக்கு வரவா? என் பேரன் தான் விட்டுட்டு இருக்கானோ தெரில, இப்போ என் கூடவே இருந்து பழகிடுச்சு. நான் சோறு விட்டு விட்டாதான் சாப்பிடுதே முதல்ல, அதனால் அவன் தான் விட்டுட்டு இருக்கானோ என்னமோ தெரிலக்கா. சரி நான் வாரேன்க்கா. அதெல்லாம் உன் பேராண்டி இருந்துக்குவேன், இருந்துக்காம என்ன பண்ணுறேன்? நீ வாடி. வாரேக்கா, வாரேன். எப்போ? சாயங்காலத்துக்கு வாரேன், காலைக்கு அவன் வீட்டுக்கு போவோம். சரிடி. ஏக்கா ஒன்றும் இல்லை, அங்கே என்னத்த வந்தேன் நான், இந்த ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுறேன், நீயும் வந்துடு, 2 பேரும் சேர்ந்து அங்கிட்டு போகுமா? என்ன செல்வி என் வீட்டுக்கு வர மாட்டியா நீனு? உன்னை பார்த்து எம்புட்டு நாள் ஆச்சு பேசி புழங்கி, என்னமோ வருவ ஒரு நாள் இருந்துட்டு அப்புறம் நாளைக்கு போகலான்னு பார்த்தா ரொம்ப பண்ணுற. ஒழுங்க மரியாதையாக வாடி. சரிக்கா வாரேன், கோச்சுக்காத. என்ன வசந்தி இருக்கிறா, அவள் என்னமோ நினைக்கிறாளே என்னமோ, அதுதான் ஒன்று. அதெல்லாம் அவள் ஒன்றும் நினைக்க மாட்டா, நீ வா. சரிக்கா வாரேன். சரி வை. 2 இட்லியும் அப்படியே தான் இருக்கா, இவன் சாப்பிடவே இல்லையா? டேய் அடி வாங்கிடுவ, தூக்கணுமோ உங்களை? ஒரு 2 இட்லி கூட சாப்பிடறதுக்கு உனக்கு என்ன செய்யுது? நான் தான் ஊட்ட முடியாமல் உன் அப்பத்தாட்ட கொடுத்தேன், அவங்களும் ஊட்டலை. யார்கிட்ட அத்தை பேசிட்டு இருந்தியா? ஒழுங்கா சாப்பிடு, இல்லைன்னா மட்டும் உன் மாவன் லவுக்குன்னு வாங்கி சாப்பிட்டுக்கிருவேன். அடி போடி வேலையேத்தவளே. ஏன்த்த என்னாச்சு? என்ன ஆச்சா? காவியா இங்கே வருமா? அக்கா தான் அடிச்சிச்சு, அதான் உன் பெரியத்த பேசிக்கிட்டு இருந்தோம். அதான் பிள்ளைக்கு காது குத்து வச்சிருக்கான், என் தம்பிக்காரனை கூப்பிட போகணும் வாடின்னுங்குது. அவன் வீட்டுக்கு போவே எனக்கு சம்மதம் கிடையாது. பார்ப்போம். தாய் மாமா இல்லாமல் அப்புறம் எப்படி தான் காது குத்த முடியும்? ஏன் போயிட்டு தான் வாங்க என்ன சொல்கிறாருன்னு பார்த்துக்கிட்டு. ஆமாம் காவியா, பிள்ளையை வச்சுட்டு பார்த்துக்கிறியாம்மா? சாயங்காலத்துக்கு ஊருக்கு போயிட்டு நான் இப்படியே என் தம்பி வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வந்துடுறேன். என் பேரனை விட்டுட்டு தான் எப்படி இருக்க போகிறேன்னு தெரியல. என்னத்த அவனை நீங்கள் நல்லா சமாளிச்சுக்கிருவியா? என்னால் அவனை பார்க்கவே முடியாதத்த. சாப்பாடு டைமுக்கு ஊட்டி இருக்குவியா, வீட்டில் வேலை பார்த்துக்கிருவியா? என்னத்த அப்படி சொல்கிறியா? நாளைக்கு வந்துடுறேன் காவியா, இன்னைக்கு மட்டும் ஒரு நாளைக்கு வச்சுக்கடி. சரித்த பரவாயில்ல. சுபியையும் கொண்டு போய் அங்கே விட்டுட்டியா? இங்கே இல்லாவா? ஒழுங்கா இங்கே கூட்டிகிட்டு வாங்க, நம்ம அங்கேயே வச்சுக்கிருவோம் அவளை. அப்படியா? சரி பார்ப்போம். அவள் இங்கே பள்ளிக்கூடம் போயிட்டு இருக்கவளா வரப்போறா? அவளை அங்கே விட்டுட்டு நான் ஒத்தையில் கிடக்கணுமாக்கும். சரி போங்க, நீங்களும் பாவம் இங்கே எத்தனை நாளைக்கு தான் இருப்பியா? சரிம்மா. பிள்ளை சாப்பிடவே மாட்டேங்கிறான், கொஞ்சம் சத்து மகஞ்சாவது வச்சு கொடு.
இட்லி ஒரு வாய் வாங்கலை, என்னன்னு தெரியல. சளி பிடிச்சிருக்கவுமோ என்னமோ. கரெக்டு தான், அதுதான் உண்மை. சளி பிடிச்சிருக்கவும் தான் சாப்பிட மாட்டேங்குது. ஆமாம்மா. பாரு, உன்னை தூக்க சொல்லிகிட்டே இருக்கான். தூக்கு பிள்ளைய. டேய் வாடா, ரொம்ப தாண்டா பண்ணுற. ஒரு வாய் திங்க மாட்டேங்கிற. கடுப்பாக இருக்குடா உன்னை பார்த்தா. ஏதாவது பாலால் எடுத்து தரேன், கொடு வா. என் தம்பி வீட்டுக்கு போனாவே எனக்கு பச்சை நவியாக இருக்குது. என்னம்மா தான் அங்கே போகிறதோ தெரியல. ஐயோ ஐயோ, அங்கே ஒருத்தி இருப்பா பிசாசு கணக்கா. இங்கேயே வந்துடுறியேன்னு பேசுவா. என் அக்கா சும்மா கிடக்க மாட்டேங்குது. பேசாமல் அங்கே காதை குத்துமா. இப்போ தான் தாய் மாமன் வேணும், அவன் வேணும், இவன் வேணும்ன்ட்டு. தாய் மாமன் நமக்கு நல்லவனாக இருக்கணும், அவனை போய் நம்ம கூப்பிடணும். அவனே இப்படி மோசமானவனாக இருக்கான்.